ஃபோன்லேருந்து தான் ஒரு சட்டமன்ற தேர்தல் எனக்காக மறுநாள் காலையில் பேசுகிறதுக்காக எம்என்னை பார்க்குறதுக்காக காலையில் 9 மணிக்கு நான் அங்கே இருப்பேன் பங்காளி அப்படின்னாரு. அதுதான் அவரோட கடைசி கால். அதுக்கப்புறம் நான் ஒரு பாதி தூரம் போயிட்டேன். நீங்கள் போயிட்டுருங்க, கண்டிப்பாக காலையில் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் எனக்கு அழைப்பு வந்துச்சு, திரும்பி வந்தாச்சு. இதுதான் அவரோட கடைசியாக பேசினது. தமிழர் கூட்டமைப்பு சார்பாக பங்காளின்னு பேசுகிறது, நான் எவ்வளோ 1000 தோழர்கள்ட்ட பழகிட்டு இருக்கேன். பங்காளின்னு என்னை கூப்பிட்றது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப பயங்கர, இவ்வளோ பெரிய ஆளுமையான ஒரு ஆளோடு நம்ம பழகியிருக்கோமாங்கிறது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அவரோட இதெல்லாம் ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு ஆளோட சகோதரனோட பழகியிருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அண்ணன் இப்போ 3வது தடவை இங்கே ஜெயிச்சு மும்பையில் 3வது தடவை எம்எல்ஏவாக இருக்கார். அண்ணனை வச்சு தமிழர் கூட்டமைப்பு சார்பாக மும்பையில் மிகப்பெரிய ஒரு மீட்டிங் போடணும்னு சொல்லி பேசுகிறதுக்காக கிராமத்துக்கு வந்தார். அண்ணனை மீட் பண்ணார். அண்ணனுக்கு ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்தாரு. அந்த கூட்டம் வந்து அதுக்கப்புறம் ஐயா பழநடுமாறன், இன்னும் எம்என் வந்தார். ஒரு சில பேரோட அவர் அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மாதத்தில் நடந்துச்சு. அண்ணன் வந்து தமிழர் கூட்டமைப்பு இயக்கம்னு அங்கே ஒரு 20,000 பேரோடலாம் பெரிய போராட்டம்லாம் நடத்தியிருக்காரு. அதனால் நான் வேறு ஒரு கட்சியில் இருந்தாலும் தமிழன் எங்கே நீங்கள்லாம் அந்த எதுக்காக போராடுறீங்களோ இந்த 2 விஷயங்களுக்காக எப்பவும் எல்லாத்தையும் கலந்துக்கிற விருப்பம் இருக்கும் எனக்கு. அதில் எப்பவும் தவிர்க்கிறதே கிடையாது. அதனால் முத்துக்குமாருங்கிறார் ஒரு மாவீரன் இல்லாதது வந்து எனக்கு மட்டும் இல்லை, தமிழனுக்கும் மிகப்பெரிய இழப்பு. இந்த நாளில் எனக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.